Hi students, நம்ம ஃபஸ்ட் யூனிட்டோடைய சப்ளிமெண்ட் ரீடர் காட் சீஸ் த ட்ரூத் பட் வெயிட்ஸ் அப்படின்ற சப்ளிமெண்ட் ரீடர் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதில் அஸ்கேனோ அப்படின்ற ஒரு மர்ச்சன்ட் என்ன பண்ணுறாருன்னா நிசி ஃபேருக்கு போகிறாரு. ஸோ அங்கே போகும்போது ஆன் த வேல வாட் வாஸ் ஹேப்பன்டு, ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் 2 பார்ட்டில் பார்த்தோம். ஸோ அவர் யாரோ ஒரு மர்ச்சன்ட் யாரோ ஒருத்தவங்க கொலை பண்ணதுக்கு என்ன பண்ணுறாங்க, இவரை கேப்சர் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த கேஸும் என்ன ஆகுது, ட்ரையலுக்கு வருது. ட்ரையல்னால் கோர்ட்டுக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத we are going to see now. ஸோ the trial begin. ஸோ இதில் அவர் ஒரு மர்ச்சண்ட்டை கொலை பண்ணிவிட்டு அவர்கிட்டேருந்து 20,000 ரூபீஸை ஸ்டோலன் பண்ணிட்டாரு, திருடிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இவர் தான் அந்த மர்டரை பண்ணார் அப்படின்றதையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. பட் வெதர் ஹி மர்டர் ஆர் நாட், ஸோ அவர் உண்மையிலே பண்ணாரா பண்ணலையான்னு தெரியாது. பட் ஆனால் இவர் தான் அந்த மர்டர் பண்ணார் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க. His wife was in despair and did not know how to believe. Her children were all quite small. One was a small at her breast. Taking them all with her, she went to the town where her husband was in jail. ஸோ ஹியர் இந்த நியூஸை கேட்ட உடனே அவங்க ஒய்ஃபால் என்ன பண்ண முடியல, அதை எதையுமே பிலீவ் பண்ண முடியல. ஸோ அவங்களுடைய சில்ட்ரன்ஸ் எல்லாருமே எப்படி இருக்காங்கனாக்கா குவைட் ஸ்மால், ரொம்ப சின்ன குழந்தைங்க 2 பேருமே. அதில் ஒரு குழந்தை கை குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலி ஷி டிசைடட் டு மீட் ஹர் ஹஸ்பண்ட். ஸோ அவங்க ஹஸ்பண்டை மீட் பண்ணுறதுக்காக டிசைட் பண்ணுறாங்க. ஸோ 2 குழந்தையும் கூட்டிகிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த டவுனுக்கு போகிறாங்க. ஸோ எந்த டவுனில் அவங்க ஹஸ்பண்ட் ஜெயிலில் இருக்காங்களோ ஸோ அந்த டவுனுக்கு கிளம்புறாங்க. At first, she was not allowed to see him, but after much begging, she obtained permission from the officials and was taken to him. ஸோ இவங்க அங்கே போயிட்டு கேட்ட உடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணலை, இவங்களை அலோவ் பண்ணலை அவங்க ஹஸ்பண்டை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப கெஞ்சி போராடிலாம் கேட்குறாங்க. ஆஃப்டர் தட் தே ஆர் கிவிங் பெர்மிஷன். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாங்க அவங்க ஹஸ்பண்டை மீட் பண்ணுறதுக்கு. When she saw her husband in prison dress and in chain, shut up with thieves and criminal, she fell down and did not come to her sense for a long time. So அவங்க அவங்க ஹஸ்பண்டை பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, அதாவது ப்ரிசன் ட்ரெஸ்ஸில் பார்க்குறாங்க. ஸோ ப்ரிசனில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒயிட் கலரில் ஒரு ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸு ப்ளஸ் செயின்னாக்க ஸோ கையில் விலங்க மாட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, தட்ஸ். ஸோ அந்த செயினோட பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷி ஃபெல் டவுன். ஸோ உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, கேம் டு ஹர் சென்ஸ் ஃபார் எ லாங் டைம். ஸோ அவங்க சுயநினைவுக்கே வர்றதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகிடுச்சு. தென் ஷி ட்ரீவ் ஹர் சில்ட்ரன் டு ஹர் அண்ட் sat down near him. She told him of things at home and asked about what had happened to him. He told her all and she asked, what can we do now? So here ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துடுறாங்க. ஸோ அந்த ப்ரிசனில் அந்த கம்பிக்கு இந்த சைடும் அந்த சைடுமா 2 பேர் உட்காந்துடுறாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் ஸோ அவங்க போன வழியில் அங்கெல்லாம் என்ன நடந்துச்சோ அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி தே ஆர் டெல்லிங் தட் ஸோ வாட் கேன் வி டூ நவ். ஸோ இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. We must petition the Caesar not to let an innocent man perish. ஸோ நம்ம ஒரு பெட்டிஷன் போடலாம். யாருக்கு அப்படின்னா சீசருக்கு. ஏன்னா இன்னசென்ட் பீப்புள் பனிஷ் பண்ணுறதை அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அங்கே பெட்டிஷன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. His wife told him that she had sent a petition to the Caesar but it had not been accepted. ஸோ உடனே அதுக்கு அவங்க ஒய்ஃப் ரிப்ளை பண்ணுறாங்க, ஸோ ஆல்ரெடி என்ன பண்ணிட்டேன், நான் ஐ ஹேட் சென்ட், ஸோ நான் பெட்டிஷன் சென்ட் பண்ணேன் சீசருக்கு, பட் த ரோஸ் ரிஜெக்டட். ஸோ அந்த பெட்டிஷனையும் என்ன பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. Ascano did not reply but only looking downcast. ஸோ இதை கேட்ட உடனே அஸ்கினோவுக்கு எதுவுமே தோணலை, என்ன பண்ணுறதுனே புரியல. ஸோ எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் இருக்காரு. When his wife said, it was not for nothing I dreamt your hair had turned grey. You remember? You should not have started the day.
and passing her finger through his hair and said, "Vanya dearest, tell your wife the truth. Was it not you who did it?" ஸோ உடனே அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, நான் வந்து அன்றைக்கே சொன்னேன், ஐ ஹேட் ஏ ட்ரீம். ஸோ எனக்கு இப்படி வந்து ஒரு பேட் ட்ரீம் ஒன்று வந்துச்சு, அதனால் நீங்கள் என்ன பண்ண வேணாம், இன்றைக்கி வந்து நீங்கள் நிசி ஃபேருக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்னா என்னோடய ட்ரீமில் என்ன வந்துச்சுன்னா, நீங்கள் உங்கள் கேப்பை ரிமூவ் பண்ணும்போது உங்கள் ஹேர் எல்லாம் எப்படி இருந்துச்சுனாக்கா க்ரே கலராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கையை அவங்க தலையில் வச்சு கோதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே அவங்க ஹஸ்பண்டை கேட்குறாங்க, டெல் யுவர் ஒய்ஃப் த ட்ரூத், அட்லீஸ்ட் என்கிட்டயாவது உண்மையை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. ஸோ என்ன தான் நடந்துச்சுன்னு என்கிட்டயாவது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஏன்னா ஒரு வேளை அவங்க ஹஸ்பண்ட் தான் மர்டர் பண்ணிவிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க போல் அப்படின்ற தாட்டில் என்கிட்டயாவது உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. "So you too suspect me," said Ascanio, and hiding his face in his hand, he began to weep. ஸோ அஸ்கேனாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. அதாவது நம்ம ஒய்ஃப் கூட நம்மளை நம்பலை பாரு, அவங்க கூட நம்மளை சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கையும் என்ன பண்ணுறாரு, ரெண்டு கையாலே முகத்தை மூடிக்கிட்டு அப்படியே ரொம்ப தேம்பி அழுகுறாரு. Then a soldier came to say that the wife and children must go away, and Ascanio said goodbye to the family for the last time. ஸோ ஹியர் உடனே என்ன பண்ணுறாரு, அந்த சோல்ஜர் வந்துடுறாரு. அதாவது உங்களுக்கு டைம் முடிஞ்சிச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அதுக்காக வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் சீக்கிரம் என்ன பண்ணணும், உங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. அஸ்கேனா என்ன பண்ணுறாரு, ஃபைனலாக அவங்க ஒய்ஃப்க்கும் அவங்க ஃபேமிலிக்கும் குட் பை சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் அ லாஸ்ட் டைம். ஸோ இதுதான் வந்து அவர் அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணாதான் சொல்கிற இன்சிடெண்ட் இவ்வளோ தான். இதுக்கப்புறம் வர ஸ்டோரியிலலாம் என்ன பண்ண மாட்டார், அவங்க ஃபேமிலியை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியிலேருந்து யாரும் அவங்கள மீட் பண்ணவும் வந்திருக்க மாட்டாங்க. When they were gone, Ascanio recalled that what had been said, and when he remembered that his wife also had suspected him, he said to himself, "It seems that only God can know the truth. It is him too alone we must appeal, and from him alone expect mercy." So here, ஸோ அவங்க ஒய்ஃப் எல்லாம் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹி ஜஸ்ட் ரீகால் எவ்ரிதிங். ஸோ எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பார்க்குறாரு. தென் அவருக்கு திரும்ப அவர் ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிற விஷயம் என்னென்னா, அவங்க ஒய்ஃப் கூட நம்மளை நம்பலை பாரு, அவங்க கூட நம்மளை என்ன பண்ணுறாங்க, சஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தென் அவர் ஃபைனலாக என்ன திங்க் பண்ணுறாருன்னா, காட் கேன் நோ தி ட்ரூத். ஸோ கடவுள் ஒருத்தவருக்கு தான் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து காட்கிட்ட மட்டும் தான் என்ன பண்ண முடியும், எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் மர்சியை, ஸோ அந்த கருணையை. மற்ற இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் யார்கிட்டையுமே வி காண்ட் எக்ஸ்பெக்ட் தட். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. And Ascanio wrote, "No more petition, gave up all hope and only prayed to God." ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து எந்த பெட்டிஷன்ஸுமே எழுதலை. ஹி ஸ்டாப்டு எவ்ரி திங். அண்ட் அவருடைய நம்பிக்கையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வெளியில் வரவே முடியாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. ஒன்லி ப்ரே டு காட். ஸோ அதாவது நம்மளால் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, ஸோ காட்கிட்ட வந்து நம்ம ப்ரேயர் பண்ணலாம், தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. Ascanio was contempted to be flogged and sent to the mines. ஸோ ஃப்ளாக்ட் அப்படின்னா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் தராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சவுக்கு இருக்குது இல்லையா, அதுதான் ஃப்ளாக்ங். ஸோ அந்த சவுக்கடி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மைன்ஸ்க்கு வந்து வேலை செய்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. ஸோ ஹி வாஸ் ஃப்ளாங்க்டு வித் எ நாட், and when the wound made up a knot were healed, he was driven to the Siberia with other convict. So here, ஸோ அந்த சவுக்கடி கொடுக்குறாங்களே, அது எப்படி இருக்குன்னா, நாட்டு நிறைய முடிச்சு போட்டிருக்குது. ஸோ அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, ஊண்டு நிறைய காயங்களை உண்டாக்குது. ஸோ ஆஃப்டர் ஹீலிங் தட், ஸோ அது ஹீல் ஆனதுக்கப்புறம், குணமானதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இவரை வந்து சைபீரியாவுக்கு அனுப்பிடுறாங்க வித் அதர் விக்டிம்ஸ். ஸோ மற்ற குற்றவாளிகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருக்கூடையும் சேர்த்து இவரையும் சைபீரியாவுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அங்கே அந்த சைபீரியாவுக்கு போன உடனே அங்கே என்ன பண்ணுறாருன்னா, அவர் he spent 26 years. ஸோ 26 years என்ன பண்ணுறாருன்னா, இந்த ப்ரிசன்லேயே அவருடைய காலத்தை ஓட்டுறாரு. ஸோ அவருடைய ஹேர் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இட் வாஸ் டர்ன் டு க்ரே. ஸோ க்ரே கலராக மாறிடுச்சு. அதாவது ஸோ நம்ம நரைச்ச முடி சொல்லுவோம்ல, வெள்ளையா, அந்த மாதிரி வெள்ளையாயிடுச்சு அவருடைய ஹேர் எல்லாம். For 26 years, Ascanio lived as a convict in Siberia. His hair turned white as snow.
and his beard grew long, thin and grey. All his myth went. He stooped, he walked slowly, spoke little, and never laughed, but he often prayed. ஸோ ஹியர் 26 இயர்ஸ் இவர் என்ன பண்ணுறாருனா சைபீரியாவிலே போயிடுச்சு. தென் இப்போ வந்து அவருடைய ஹேர் எல்லாமே ஒயிட்டாக ஸ்னோ பனி எப்படி ஒயிட்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஒயிட் கலராக மாறிடுச்சு. தாடி வந்து நல்லா லாங்காக தின்னாக வளர்ந்து அதுவும் க்ரே கலராக ஆகிடுச்சு. தென் ஸ்டூப்டு, அவருக்கு வந்து இப்போ கூணு விழுந்துடுச்சு. தென் ஸோ கூணு விழுந்தனால என்ன பண்ணுவாங்க, ஏஜ் ஆகிடுச்சுனாலே ஸ்லோவாக நடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, வாக்டு ஸ்லோலி, ஸ்போக் லிட்டில், ரொம்ப கொஞ்சமாக தான் பேசுவார். அவர் நெவர் லாஃப்ட், ஸோ அவர் எப்போவுமே சிரிக்கிறதே கிடையாது. பட் ஆஃபன் ப்ரேட், ஆனால் எப்போவுமே என்ன பண்ணுவார், காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பார். In prison, Ascanio learned to make boot and earn a little money with which he bought the lives of the saint. So here, அங்கே ப்ரிசனில் இருக்கக்குள்ள அவர் வந்து பூட்ஸ் மேக் பண்ணுறது, எப்படி பூட்ஸ் செய்யறது அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டாரு. ஸோ அப்படி பூட்ஸ் செஞ்சு அது மூலயமா அவர் ஏர்ன் பண்ண மணி இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு ஒரு புக்கு வாங்குறாரு. ஸோ அந்த புக்கோட நேம் என்னென்னா த லைவ்ஸ் ஆஃப் த செயின்ட் அப்படின்ற ஒரு புக்கு வாங்குறாரு. He read this book when other was light enough in the prison, and on Sunday in the prison church he read the lesson and sang in the choir, for his voice was still good. ஸோ அங்கே ப்ரிசனில் வந்து எப்போல்லாம் போதுமான அளவு லைட் வெளிச்சம் இருக்குமோ, அதாவது லைட் இனஃப் இன் த ப்ரிசன், ஸோ வெளிச்சம் இருக்குமோ அப்போல்லாம் என்ன பண்ணுவார், ஹி யூஸ்டு டு ரீட் தட் புக்கு. ஸோ அந்த புக்கை வந்து ரீட் பண்ணுவார். ஸோ சண்டே வந்து அந்த ப்ரிசன்லேயே இருக்கிற சர்ச்சில் வந்து சாங்ஸ் பாடுவாங்க, பைபிள்லாம் ரீட் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ரீட் பண்ணுவார், சாங்ஸ் பாடுவார். பட் ஸ்டில் அவருடைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸ்டில் இட் வாஸ் குட். ஸோ அவருடைய வாய்ஸ் வந்து கேட்குறதுக்கு வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது.